மனிதர்கள நம்ம லைஃப்ல மறக்கவே முடியாது. அது நம்மளுடைய குட் எக்ஸ்பீரியன்ஸஸ்ல இருந்தவங்களாகட்டும், பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ்ல கூட இருந்தவங்களாகட்டும். அந்த மாதிரியான தருணங்கள்ல நம்மளோட அமிக்டாலா அந்த மொமெண்ட்ட கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணும். நம்ம யார் கூட இருக்கோம், நம்ம கூட யாரெல்லாம் இருந்தாங்க, என்ன பேசினாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணும். இதுதான் எமோஷனல் என்கோடிங். சில மனிதர்கள் நம்மளோட அன்பிளசன்ட் சிச்சுவேஷன்ல நம்ம கூட இருப்பாங்க. பெருசா அட்வைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, தீர்வுகள் கொடுத்துருக்க மாட்டாங்க. பண உதவியோ, இல்ல வேற ஏதாவது வகையிலான உதவிகளோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க பிரசன்ஸ மட்டும் என்ன மாதிரியான எமோஷன்ஸ் கோ த்ரூ பண்றோமோ, அப்போலாம் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரியான சில மனிதர்கள நம்மளால மறக்கவே முடியாது. அவங்க உதவி பண்ணாங்க, பண்ணல, அந்த பிரதிபலன்லாம் பார்க்காம, எங்க இருந்தாலும் அவங்க கூட ஒரு நாஸ்டால்ஜிக்கான ஒரு கனெக்ட் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா, நம்ம உடைஞ்சு போயிருக்கிற நேரங்கள்ல நமக்கு ஒரு ஆறுதல் தான் தேவை, அட்வைஸ் தான் தேவைன்னுலாம் கிடையாது. நமக்கு அந்த நேரத்துல தேவை ஒரு கோர் ரெகுலேஷன். நம்மளோட எமோஷன்ஸை நம்ம எக்ஸிபிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற நபர் ஆர்ப்பாட்டம் இல்லாமல், அத்துமீறுதல்கள் இல்லாமல் அமைதி காக்குறாங்க, நம்ம கூட மட்டும் இருக்கிறாங்கங்கும் போது அவங்க காம்னஸை நம்ம நர்வஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணும். நம்ம ஹார்ட் ரேட் குறையும், நம்ம ஹார்மோன் லெவல்ஸ் ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்கு வரும், நம்மளுடைய பிரெயின் த்ரெட் மோட்லேருந்து வெளியில் வந்துடும். இதெல்லாம் வந்துட்டு கம்ஃபர்ட் கிடையாது, இதெல்லாம் நியூராலஜிக்கல் சிங்க்ரனி. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிரெயின் அந்த நபரை சேஃப்னு மார்க் பண்ணி வச்சுக்கும். நம்மளை காயப்படுத்தின நபர்கள்னு சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி நினைவு கூறும்போதோ, இல்லை அவங்க விளைவிச்ச பிரச்சனைகளை நினைவு கூறும்போதோ நம்ம பிரெயின் ஹைப்பர் விஜிலன்ஸ் மோடுக்கு போயிடும். அதீத கண்காணிப்பு மனப்பான்மையாக மாறிக்கிறோம். ஓவர் அனலைஸ் பண்ணும், யாரையுமே நம்பாது, எல்லா விஷயங்களையும் சந்தேகிக்கும். இது ஓவர் திங்கிங் கிடையாது, இது நம்மளோட மூளையோட த்ரெட் டிடெக்ஷன் சிஸ்டம், அதாவது ஆபத்தை கண்டறியும் அமைப்பாக செயல்படுது. இப்போ இந்த மாதிரி ஹைப்பர் விஜிலண்ட்டாக ஓவராக கண்காணிக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து தான் நம்ம யாரை நம்பணும், எப்போ சந்தேகிக்கணும், எதை அனலைஸ் பண்ணணும், இந்த மாதிரியான கிளாரிட்டியெல்லாம் வரும். இந்த காயங்களால் ஏற்பட்ட சில விளைவுகள், நம்மளோட ஆத்தாமைகள், வெறுப்புகள், கோபதாபங்கள், இதெல்லாம் நம்ம மனசில் எப்பவுமே ஒரு ரெசிடியூவாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் சொல்கிற மாதிரி மறப்போம் மன்னிப்போன்னு போயிட்டோமான்னு கேட்டால், ஒரு மனிதனாக இருக்கிறவனுக்கு அது சாத்தியதை குறைவான விஷயமே. பெரிய மனசு இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப எமோஷனலி கிரவுண்டடாக இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியம். ஆனால் சாதாரணமாக நம்மளால் ஈஸியாக மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்?